இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தரமான இந்தோனேசியன் படத்தை தான் வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு காஃபீர். 2018 ரிலீஸ் ஆன படம். தமிழ்ல சொல்ல போனா இறை நம்பிக்கை இல்லாதவங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ரத்த வந்தியா எடுத்து செத்து போயிறான். ஆனா எதுக்காக செத்தா என்ன காரணம்னே தெரியாது. இதனால அந்த குடும்பம் ரொம்ப குழம்பி போயிருது. அது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி நிறைய அமெரிக்கம் நடந்துட்டு இருக்கும். கூடவே ஹீரோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிருதா. கடைசியா இதை கண்டுபிடிக்க போய் தான் இந்த படத்தோட கதையே. அதோட இந்த படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட் கொடுத்து தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, வீடியோ பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம லைக் பண்றது இல்ல. இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ரொம்ப நேரமா பேசிட்டேன். இதுக்கு மேல பேசிட்டா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால டைரக்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள மனைவி சமைச்சிட்டு இருப்பாங்க, புருஷன் பாட்டு பாடிட்டு இருப்பான், பொண்ணு புக்கு படிச்சிட்டு இருக்கும். அதோட பையன் உள்ள ரூம்ல இருப்பான் போல. இந்த அம்மாவனால சமையல் செஞ்சுட்டு ஹாலுக்கு வரும்போதான் திடீர்னு சரியான மழை வேற, ஜன்னல் வேற படபடம் அடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜன்னல் அடைக்கும் போதான் எதுக்கு மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் கருப்பு ட்ரெஸ்ல இருக்கும். இவங்க அதை பார்த்து அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிருது. அதோட புருஷங்கார வந்துறானா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. புருஷனும் பிள்ளையும் அம்மா சமைச்ச சமையல ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோட பேரு ஆண்டில. ஆண்டின்னு கூப்பிட்டா அவன் வரக்கானும். அப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பங்கார இரும ஆரம்பிச்சிடான். அப்படி இருமுனவன் திடீர்னு வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருப்பானா. அவனோட வாயில இருந்து கண்ணாடி துண்டுகளா விழும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்காரி பதறி போயிடா. அதே நேரம் மகளை பார்த்து உடனே கால் பண்ண சொல்லுவோம். அவளும் கால் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப அந்த நேரம் பார்த்து ஆண்டி வந்துடுறான். இவன் இதை பார்த்து பதறிட்டு இருப்பானா. அதோட அப்பாக்கார துடிச்சு அந்த இடத்துல செத்து போயிடும். அடுத்த நாள் பார்த்தா இவன் அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த கல்லறை பார்த்து அம்மா பிள்ளை எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்க இவளோட வீட்டுக்கு துக்க விசாரிக்க வந்திருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அம்மாக்காரி அவளோட ரூம்ல உட்காந்து தனியா அழுதுட்டு இருப்பா. அவளோட கையில பார்த்தா புருஷங்கர வாந்தி எடுத்தானே அந்த கண்ணாடி துண்டு, அதை ஒரு வெள்ளை துணியில போட்டு முடிச்சு போட்டு யாருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிரு. எதுக்காக அந்த மாதிரி பண்றான்னு தெரியல. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்க சமையலுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. அம்மாக்காரி வேற பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா. இதை பார்த்தா பொண்ணுக்காரி, எதுக்காக அப்படி இருக்கிய, அப்பா இறந்ததுல இருந்து நீங்க ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல, உங்களை பார்த்து தானே நாங்களும் மாற முடியும், நீங்களே இப்படி இருந்தா எப்படிமான்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாளா. அப்பதான் ஒருத்த முக்காடு போட்டவன் வீட்டு வாசல எட்டி பாக்குறான். அம்மா நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டா வேற எது வேலையா இருக்கான்னு கேட்டா, ஆமா தோட்டத்தை வேலையை பாருன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த பொண்ணுக்காரி என்ன செய்யறா, ஏமா வீட்டுலதான் ஒருத்த இருக்கானே, அவனை வச்சு வேலை பார்க்காம எதுக்குமா வெளியே ஒரு ஆளை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பானா. அதுக்கு அம்மாக்காரி சொல்லுவா, தப்புமா நீ சொல்றது, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வேலை மூலமா ஏதாவது பண உதவி செய்யலாம், அதுக்காக தான் அவனை வேலையை கூப்பிட்டுருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு இவங்களுக்கு ஹால்ல உட்காந்து இருப்பாங்களா. அப்ப அந்த நேரம் பார்த்து இவனோட பயங்கர வர்றான். கூடவே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இதை பார்த்து ரெண்டு பேரும் சாக்காயிடுறாங்க. என்னடா பார்த்தா இது இவளோட லவ்வரான். அவ அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான். அதே நேரம் அவளும் நல்லா சிரிச்சு பேசுவாளா. இது அவங்களுக்கு பிடிச்ச போயிருதுவாள. இவளோட பேரு காணும். அதுக்கப்புறமா அம்மாவும் அவளும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆண்டிங்கிறவ தான் அங்க இருக்க அந்த ரேடியோ போட்டுட்டு அவனும் உள்ள போயிடறானா. இவன் அந்த பக்கமா நின்று பாத்துட்டு இருக்கும்போதான் இவளுக்கு பின்னாடி ரூமோட கதவு திறக்குமே. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோட அம்மா அப்பா போட்டா இருக்கும்ல. இதை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருப்பா. அடுத்தது அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் அக்காக்காரி நம்ம ஹீரோட லவ்வரை பார்த்து, என் தம்பி எங்கம்மா பார்த்தேன்னு கேட்டா, அவள அது ஸ்கூலோட வளாகத்துல பார்த்தேன்னு சொல்லுவா. அங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டா, நான் அங்கதான் தினமும் வந்து சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுவா. எது சாப்பாடா, என்னென்ன சாப்பாடுன்னு கேட்டா அவன் நிறைய வகை சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நீ ஒத்தால பண்றா, இல்ல நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்தா இந்த சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுவா. இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் திடீர்னு ஆண்டி வேற இரும ஆரம்பிச்சிடான். இந்த இருமுறத பார்த்ததுமே அம்மா கறிக்கு திக்கு அடிச்சிருது. ஏன்னா போன தடவை இப்படிதான் புருஷங்கார இருமி செத்து போனால. அதனால இவ இருமுறத பார்த்து இவ பயந்து போறா. அதே நேரம் மத்தவங்க சைலண்ட் ஆக அப்பதான் ஆண்டி சொல்லுவான், எனக்கு ஒண்ணு இல்லாம நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான். இருந்தாலும் இதை பார்த்து அம்மா கறி ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டி அந்த பொண்ணு ஒண்ணா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த பாட்டோட சத்தத்தை கேட்டதும் அம்மா கறி கத்த ஆரம்பிச்சிடும். அதை அமத்துன்னு சொல்லி கத்தோமே அவனை அமத்தி போறான். இதை பார்த்த காணும் என்னாச்சு, எதுக்காக கத்திட்டு இருக்கான்னு கேட்க அப்பதான் ஆண்டி சொல்லுவான், என் அப்பாவுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டோட சத்தத்தை கேட்டதுனால அம்மாவுக்கு அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும், அதனாலதான் கத்திருப்பாங்க, நீ இது தப்பா எடுத்துக்காஞ்சாலும் இதை கேட்டது இவனும் சரின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா அம்மா கறி அலற சத்தம். என்னடான்னு ஓடி வந்து பார்த்தா கிச்சன்ல கீழே விழுந்திருப்பா. பக்கத்துல சில பொருள் ஒடிஞ்சிருக்கும். அப்ப அவளால எந்திரிக்க முடியல, எனக்கு கால் வலிக்குன்னு அம்மா கறி கதறிட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் தான் கைத்தாங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அடுத்ததா பார்த்தா அவளோட ரூம்ல இவளோட கால் அடிபட்டு இருக்கும்ல, அதுக்கு ஆயில் போட்டுட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் அந்த செவத்துல ஒரு நிழல் தெரியும். அந்த நிழல பார்த்தா ஏதோ ஒரு உருவம் நாக்க நீளமா நீட்டிட்டு இருக்கு. ஆனா இதை கவனிக்க மாட்டா. அப்பதான் சடனா ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்கவும் இவனு வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. அப்ப பக்கத்துல இருக்க அந்த மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல உள்ள பட்டன் ஆட்டோமேட்டிக்கா அமைங்கிட்டு இருக்கும். இதை பார்த்து இவ பயந்துட்டு இருக்க. அப்பதான் அந்த இடியோட பார்த்தா முன்னாடி ஏதோ நிழல் தெரியும். இதை பார்த்து பதறி போய் திரும்பி பார்த்தா ஆண்டி தான் நின்றுட்டு இருப்பான். அம்மா பார்த்து என்னமா இந்நேரம் என்னமா பண்ணிட்டு இருக்கே, உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போய் அவளோட பெட்ரூம்ல படுக்க போட்டு எதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாருன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அண்ணா அந்த மேல பார்த்தா அந்த சீலிங்ல ஏதோ வட்டமா இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈரமாவே இருக்குமா. இவ்வளவு அதை பார்த்துட்டு தூங்கிடுறாளா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அந்த வேலைக்கார பையில கூப்பிட்டு இவ ரூம்ல சீலிங்ல பிரச்சனையா இருக்கும்ல, அதை சரி பண்ண சொல்லுவா. அவனு சரிமானு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா வழக்கம் போல இவ சமையல் செஞ்சுட்டு இருப்பாளா. அப்ப சடனா ஆண்டி வேற வந்துடுறான். அவனை பார்த்து என்னடா அதுக்குள்ள வந்துட்டா, ஸ்கூல் முடிச்சாங்க கேட்டா, இல்ல இன்னைக்கு டீச்சர் வரலன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிடுறான். எனக்கு அந்த டிஷ் எடுத்து போய் நான் சாப்பிடணும்னு சொல்லுவான். அந்த கோழி சூப்பா தான் சொல்லுவான். அப்பதான் அம்மா கறி சொல்லுவா, உனக்கு தான் தெரியுமாடா அதை நான் செய்ய மாட்டேன்னு, திரும்ப எதுக்கு கேட்கிறேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்ல காணும். என்னடா ஆள காணும் சொல்லிட்டு இருக்கு. அதே நேரம் தான் அந்த கிச்சன்ல இருந்து உருட்டுற சத்தம்.
இவ்வளவு பயந்து போய் என்னன்னு வந்து பார்த்தா அந்த டேபிள்ல வச்சு அந்த பாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா ஆடிக்கிட்டு கீழே சடான்னு விழுந்துருது. இதை பார்த்து இவ பதறி போயிடுறா. அப்ப அதே நேரம் வீட்டுக்கு வெளியே வண்டி சத்தம் கேட்டதுமே இவ்வளவு அந்த ஹாலுக்கு வந்துடா. என்னடா பார்த்தா அப்பதான் ஆண்டியே வர்றான். இதை பார்த்து இவ இன்னும் சாக்காயிரா. நீ இப்பதான் வரியா கேட்டா, ஆமாமா நான் இப்பதான் வர, என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் வந்த கையோட தான் கோழி சூப்பு கேட்ட, அதை கேட்டபடி உன்னோட ரூமுக்கு போயிட்ட, நானும் வந்து பார்த்தா உன் ரூம்ல காணோம். இதை சொல்லுமா. அதுக்கு ஆண்டி சொல்லுவான், இல்லமா இந்நேரம் என்னோட நினைப்பா இருந்திருப்பிய, அதனால நான் வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவளோட அம்மாவோட கையை பிடிச்சி இழுப்பானா, அவளும் பயந்துட்டு வரமாட்டா. அதுக்கப்புறமா அந்த கிச்சன் பக்கம் இழுத்துட்டு வந்துடும். அப்ப அந்த கிச்சன்ல கொட்டி கிடக்குறது அள்ளிக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்க சமைக்க வேணாமா, நான் கணவன்கிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு வரேன், அப்படி இல்லையா அக்காட்ட சொல்லி சமைச்சுக்கலாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு சமைக்க வேணாமா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு இருப்பானா. இதை இவ பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி அவளோட மக வந்து பயங்கட்ட, அவ ஏற்கனவே பயந்து கிடக்கா. இதை பார்த்து இன்னும் பயந்துடுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருப்பாங்களா. அப்ப திடீர்னு மின்னல் அடிக்க இதை பார்த்து அம்மாக்காரி பயந்து போயிடுறா. அம்மாக்காரி பயந்ததை பார்த்து மகாரி தான் அம்மாவை கூட்டிக்கிட்டு ரூம் கூட்டி போயிடுறா. அப்ப அவளோட காலுக்கு ஆயில் போட்டுட்டு இருப்பாளா. அப்பதான் அவளோட காலில் பார்த்தா அந்த காயம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த காயத்தை தொடர்ந்து இவளுக்கு வழியில கத்த ஆரம்பிச்சிடறா. என்னாச்சுமா காயம் ரொம்ப வலிக்குதான் கேட்க அவளும் ஆமான்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம மேல அண்ணாந்து பார்த்தா அந்த சீலிங்ல பெரிய ஓட்டை இருக்கும். இதை பார்த்து என்னாச்சுமான்னு கேட்டா, உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எனக்கு நம்ம எதுவும் சரியா படல, என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாளா. அப்ப சடனா ஒரு இடி இடிக்குமே கரண்ட் போயிருது. அப்ப நான் போய் லைட் எடுத்து வரேன் இவள் கிளம்ப. அப்ப அம்மாக்காரி மகளோட கையை பிடிச்சு போகாதன்னு சொல்லுவா. நீ என்னமா சின்ன பிள்ளை அடம்பிடிச்சிட்டு இருக்க, இருமா நான் போய் லைட் எடுத்துட்டு வரேன். இவ வெளியே வந்துடுறாளா. அப்ப லைட் எடுக்க போன அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு வெள்ளையா ஒரு உருவம். யாரும் பார்த்தா ஆண்டி தான். இவளை பயம் கட்டுறதுக்காக இந்த மாதிரி விளையாடி இருப்பான். அதுக்கப்புறமா அம்மாக்காரி ஒரு ரூம்லயும் அக்கா கறி அந்த லவ்வரும் ஒரு ரூம்லயும் ஆண்டி ஹால் இருக்க சோப்பாலையும் படுத்திருப்பானா. அப்ப திடீர்னு இவனோட லவ்வர் வேற முழிச்சிடறா. அப்ப கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஆளு படுத்து கிடப்பானா. அப்ப அதே நேரம் அம்மாக்காரி வேற முழிச்சிடறா. அப்படி முழிச்சதுமே இருட்டா இருக்குன்னு நினைச்சு கையில ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த விளக்க பத்த வைக்க போனா அது பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அதுவா எரியுது. இதை பார்த்து பதறி போய் அதே நேரம் அவளோட காலு கீழே ஏதோ ஓடுது. பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி வளைஞ்சு போய் அங்க இருக்க அந்த செவத்துல ஏறி மேல இருக்க அந்த ஓட்ட வழியா போயிருது. இதை பார்த்து இவ பதறி கீழே வள. இந்த சத்தத்தை கேட்டதும் இவளும் கதவு திறந்து பார்த்தா அந்த அம்மாக்காரி மயங்கி கிடப்பாளா. இதை பார்த்து இவளும் பதற. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவ அம்மாவை செக் பண்ணலான்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருப்பாங்க. அம்மாவை டாக்டரை காட்டிட்டு திரும்ப அவங்க வர்ற வழியில பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மந்திரவாதி வீடு இருக்கும். இவளும் அந்த மந்திரவாதியை பார்க்க, அந்த மந்திரவாதி இவளையும் பார்க்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காணுங்கிறவ டீயை கொடுக்க அம்மாக்காரியா டீயை குடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் அந்த வேலைக்கார பையன் வந்து, அம்மா நீங்க சொன்ன மாதிரி அந்த மேற்கூரைய வேலை பார்த்துட்டேன், அது வேற ஒண்ணும் இல்லாம மழை பெஞ்சிச்சுல, அதுல இருந்து தண்ணி உள்ள ஒளி இருக்கு, அதுல இருந்து அந்த டேமேஜ் ஆயிருச்சு, இப்ப நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாளுமா, நான் போய் தோட்டத்தை வேலை பாக்குறேன்னு இவன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவன் சொன்ன மாதிரி அந்த இடம் நல்லா இருக்கும். அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்ப அம்மா கறி வேற பித்து பிடிச்சாப்ல இருப்பாளா. இதை பார்த்தா மாவகார பேச ஆரம்பிச்சிடும். அம்மா எதுக்காக இப்படி இருக்கு, எங்களுக்கும் இழப்பு இருக்குமா, அப்பா இறந்ததுக்கு எங்களுக்கு வருத்தம் இருக்கு, இதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம நிம்மதி கெட்டு போயிரும். இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே சடன் அம்மா கறி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடா. அப்ப வாயிலிருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பதறி போயிறாங்க. போன தடவை அப்பாங்கிற வாந்தி எடுக்கையில அவன் வாயிலிருந்து கண்ணாடி துண்டா வந்திருக்கும், அதுவும் 3 துண்டு வந்திருக்கும். ஆனா இவ வாந்தி எடுக்கல ஒரே ஒரு துண்டு வந்திருக்குமா. இந்த கண்ணாடி துண்டு பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் சாக்காயிராங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க நம்ம அப்பா இறந்த மாதிரி அம்மா இறந்து போறாங்கன்னு பயந்துகிட்டு மறுநாள் காலை விடிஞ்சதுமே டாக்டரை பார்க்க போயிறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லுவானா, உங்க அம்மாவை நல்லா செக் பண்ணியாச்சு, அவங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் சொல்லுவா. அப்பதான் ஆண்டி கேட்பான், அப்ப எதுக்காக டாக்டர் எங்க அம்மா ரத்தமா வாந்தி எடுத்தாங்க கேட்டா, அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவா, உங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ உயிர் அழுத்தம் இருந்திருக்கும், அதனால ரத்த வாந்தி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்பதான் என்ன செய்றாங்க, டாக்டர் அந்த கண்ணாடி துண்டை காட்டி எங்க அம்மா ரத்த வாந்தி எடுக்கையில இந்த கண்ணாடி பீஸ் வந்து சொல்லுமே. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டரால ஒன்னும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்துறாங்களா. அன்னைக்கு நைட்டு அம்மா கறி வேற பெட்ல படுத்து கிடப்பா. அப்ப மாக்காரி என்ன செய்யறா, அம்மாவோட ட்ரெஸ் மடிச்சு வைக்கலான்னு அங்க இருக்க பீரல மடிச்சு வச்சுட்டு இருப்பாளா. அப்பதான் யதார்த்தமா டிராயரை ஓபன் பண்ணும். இவ ஆரம்பத்துல புருஷங்கர வாந்தி எடுக்கல பீங்கனா எடுத்திருப்பால, அந்த கண்ணாடி துண்டுகளை அந்த துணியில கட்டி வச்சிருப்பால, அதை இவ பாத்துறா. இதை பார்த்தது ரொம்ப சாக்காயிரா. அதே நேரம் எதுக்காக அம்மா இப்படி மறைச்சு வச்சிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்ப சடன் அம்மா கறி வேற முடிச்சிடறா. அதே நேரம் இவளும் பதறி போயிடுறா. அப்ப அம்மாக்கு தெரியக்கூடாது நினைச்சு அந்த கண்ணாடி துண்டுகளை கையில எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாளா. அப்ப அந்த ஆட்டிக்கிட்ட போய் அந்த கண்ணாடி துண்டை காட்டவும் எதுக்காக அம்மா மறைச்சு வச்சிருக்காங்க தெரியல, இதுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் தாங்க அந்த படத்தோட கதையை சூடு பிடிக்கும். அதோட லாஸ்ட்ல ட்விஸ்ட் இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ணாம கதையை தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா ஆண்டி இதை பெருசா எடுத்துக்கவே மாட்டான். அடுத்த நாள் பார்த்தா காலையில இவங்க வழக்கம் போல ஸ்கூல் கிளம்பி போயிருவாங்க. அம்மா காரி மட்டும் தனியா இருப்பாள. அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இவ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மந்திரவாதி தேடி இவ போயிடுறா. அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே அங்க அந்த மந்திரவாதியோட பொண்டாட்டி என்ன செய்யறா, வாசல் நின்றுட்டு இருப்பாள. இவளை பார்த்தது அவ சாக்காயிரா. அப்ப இவளும் வீட்டுக்குள்ள போனதுமே அதே நேரம் அந்த மந்திரவாதி வந்துடுறா. அப்ப இவளை பார்த்ததுமே நாம சந்திச்ச கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குன்னு சொல்றான். அப்படி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடச்சுன்னே தெரியல. அப்பதான் அந்த மந்திரவாதி கிட்ட அவளுக்கு நடக்கூடிய அந்த அமானுஷத்தை சொல்லி காட்டோமே அவ கையில ஒரு முட்டையை கொடுக்குறான். அந்த முட்டையை வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உடைச்சு பார்த்தா அந்த முட்டைக்குள்ள ஏதோ கருப்பா இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதியும் இவ்வளவு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே இவளோட ரூமுக்கு தான் போவான். ஆனா அந்த ரூமுக்குள்ள இவனால போக முடியாது, ஏன்னா அந்த ரூமுக்குள்ள தான் பேய் இருக்குல்ல. அதுக்கப்புறமா போராடி உள்ள வந்ததுமே இவங்கிட்ட இருக்க அந்த மந்திர கட்டையை கீழே போடுமே அந்த பேய் இருக்க திசையை பார்த்து அது போயிட்டு இருக்கும். இவனும் பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வருவானா. அப்பதான் அந்த அலமாரி கீழே சின்ன சின்னதா பாட்டல் இருக்கும். அந்த பாட்டலை எடுத்ததுமே அதுக்குள்ள ஏதோ முடி மாதிரி இருக்கும். அதை எடுத்த அடுத்த நிமிஷமே இங்கிட்ட இவ வேற துடிச்சிட்டு இருப்பா. இவள அது ஏதோ பண்ணிட்டு இருக்கோல. அதே நேரம் அவன் கீழே போடுமே அது தீயா எரிஞ்சிருது. அந்த பாட்டல்
பாட்டிலோட மூடியை திறந்ததுமே சீலிங்ல ஒளிஞ்சிருக்க அந்த தீய சக்தியோட ஆவி அந்த பாட்டிலுக்குள்ள போயிருது. அந்த தீய சக்தி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவளும் நார்மல் ஆயிடுறா. அப்ப அந்த நேரம் பார்த்தா இந்த ஆண்டியோட லவ்வர் வந்துடுறா. அப்ப இந்த மந்திரவாதி வீட்டை விட்டு வெளியே போவான்ல, அதையும் இவன் பாத்துடுறா. அதுக்கப்புறமா அந்த ஆண்டியோட அம்மாவுக்கு இவ சமையல் செஞ்சுட்டு இருப்பாளா. அப்ப இவளோட காலை பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட தடமே இருக்காது. இதை பார்த்து இவ சந்தோஷப்பட அதுக்கப்புறமா அவளும் சமைச்சு வச்சுட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் என்ன செய்றா, திரும்ப அந்த மந்திரவாதி பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்கு வந்திருப்பா. அப்ப அந்த மந்திரவாதி கிட்ட ஒரு பிஞ்சு போன பாதி போட்டா கொடுப்பா. அவன் அந்த மந்திரவாதி வாங்கிடுறான். அதுக்கப்புறமா மந்திரத்தை ஓதி இவ வீட்டுல இருந்து ஒரு பாட்டில கொண்டு வந்திருப்பானே ஒரு ஆவி, அந்த ஆவி என்ன செய்யறான், அந்த பாட்டில மூடி திறந்தா உள்ள பாக்குறதுக்கு முடி மாதிரியே இருக்கும். அதை முன்னாடி இருக்க நெருப்புல போட்டு எரிச்சிடறான். அப்படி எரிச்சதுக்கு அப்புறம் இவனு விடாம மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் சடனா ஏதோ ஒரு சக்தி இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கும். அந்த பயத்துல எதுக்கு இருக்க அவளோட கழுத்துல இருந்து ஒரு செயினை பிடிங்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னா அவ கழுத்து வெட்டுப்பட்டு ரத்தமாயிரும். அதே நேரம் அந்த மந்திரவாதி வேற அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு என்ன தெரியல, அவன் உடம்பு முழுக்க தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து இவன் ரொம்ப பதறி பேரு அதனே அலற ஆரம்பிச்சிடா. இவன் உடம்புல பிடிச்ச தீ அப்படியே அங்க இருக்க அந்த ரூம் பிடிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடு முழுக்க பரவி போயிருது. இவளும் இதை பார்த்து அலறிட்டு இருப்பா. என்ன பண்ணுன்னு தெரியாம இவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அப்படி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காப்லதான் அந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்கு இவளோட மகக்காரி வந்துடுறா. அப்ப ஒரு போட்டோ கொடுத்திருப்பா பாத்தீங்களா. அப்ப அதுல உள்ள ஒரு டைரியில நிறைய போட்டோ பிச்சு போட்டுருப்பாவல. இவ எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அம்மா கறி வந்ததுமே இவளு ஓடி போய் பார்த்தா அவ உடம்பு முழுக்க ட்ரெஸ்ல எல்லாம் ரத்தமா இருக்குமா. இதை பார்த்து அம்மா என்னாச்சுமா உடம்புல ரத்தமா இருக்குன்னு கேட்டா அவ வாயை திறக்கவே மாட்டாளா. ஆனா கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்து இவளும் அழுதுட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டு அம்மா கறியை படுக்க போட்டு மாத்திரையை கொடுத்து எதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இவ தைரியம் சுட்டு வந்துடுறா. அப்ப போனதுக்கு அப்புறம் இவ வேற நினைச்சிரா அண்ணாந்து மேல பார்த்தா திரும்ப அந்த சீலிங்ல அந்த ஓட்டை வந்துருது. அப்ப அந்த ரூமுக்குள்ள இன்னும் அந்த பேய் இருக்கு போல. இதை காட்டிட்டு அந்த பக்கம் பார்த்தா அவ ஆண்டி கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுப்பா. இந்த புத்தகம் அம்மாவோட ரூம்ல இருந்துச்சு. இது முழுக்க சூனியத்துல எழுதப்பட்ட புக்குன்னு சொல்லுவாள. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கோவப்பட ஆரம்பிச்சிடான். இதை நம்பிதான் அம்மா கெட்டு போயிட்டாங்க, நீ இந்த பிள்ளி சூனியத்தை நம்ப செய்யறான்னு சொல்லிட்டு அதை நம்ப போய் தான் இன்னைக்கு அந்த மந்திரவாதி இறந்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் மறுநாள் விடிஞ்சதுமே அந்த மந்திரவாதி வீட்டு தான் இவன் வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா அந்த வீடே எரிஞ்சு போய் கிடக்கும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு போட்டோ இருக்கும்ல, இவ அம்மா கரை கொடுத்திருப்பாளே அந்த போட்டோ இவங்களும் எடுத்து பாத்துறா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஆண்டி அவன் லவ்வரும் பைக்ல வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கலையர் பக்கத்துல அந்த ஊர் மக்கள் கூட்டம் அனுப்பாங்களா. இவங்களும் என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து பார்த்தா செத்து போன மந்திரவாதி உடம்ப அங்க புதைக்கிறதுக்காக ஒரே போராட்டமா இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் புதைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க. அதே நேரம் மந்திரவாதியோட பொண்டாட்டியும் அந்த ஊர் தலைவர் இங்க தான் புதைக்கணும்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட ஊர் மக்கள் என்ன செய்றாங்க, இல்ல இல்ல கடவுளை வணங்கக்கூடியவங்களை மட்டும் தான் இங்க அடக்கம் பண்ணணும், சாத்தான வழிபடுறவங்களுக்கு இங்க கிடையாதுன்னு இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்லுவான், அந்த மந்திரவாதி உடம்ப வேணா காட்டுக்குள்ள புதைக்கலாம் சொல்லுவோம். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அந்த பக்கம் ஆண்டியோட அக்கா கறி என்ன செய்றா, இவ அம்மா கறி பிச்சு போட்டால போட்டோ, அந்த போட்டோ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா அந்த போட்டோக்குள்ள இவளோட அப்பா அம்மா இருப்பாங்க, நடுவுல யாருன்னு தெரியல ஒரு லேடி இருப்பான். இது யாரு என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த போட்டோல முகம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். அதனால இவளுக்கு யாரு என்னன்னு தெரியாது. இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நினைச்சு இவ்வளவு ஒருத்தனை விசாரிச்சுட்டு நேரம் அந்த அட்ரஸுக்கு வந்துடுறா. ஏன்னா அந்த வீட்டோட அடையாளம் வச்சு தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. அப்ப அந்த வீட்டுல போய் கதவை தட்டினா உள்ள இருந்து ஒரு காட்டுவாசி போய் வரான். அவங்க கிட்ட இந்த போட்டோ காட்டி அவங்க இங்க இருக்காங்களா கேட்டா இவன் அந்த போட்டோ பார்த்ததுமே தெரிச்சு உள்ள போயிடுறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ என்ன பண்ணலாம்னு முழிச்சிட்டு இருப்பாளா. அப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு கிளவி உட்கார்ந்துருப்பா. அப்ப அந்த கிளவி கிட்ட போய் இந்த போட்டோ காட்டி யாரு என்னன்னு கேட்டா அதுக்கு இந்த கிளவி சொல்றதுக்கு ரொம்ப தயங்கும். இந்த பாருமா நான் சொல்றேன், ஆனா இந்த விஷயத்தை யார்ட்டும் எதுவும் கேட்டுக்காதமா. அவளோட பேரு லைலா. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் வாழ்ந்தா. அந்த காலகட்டத்துல இந்த ஊருக்குள்ள ஒரு நடைமுறை இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்ச பெண்ணும் இல்ல மாசமா இருக்க பெண்ணும் புருஷன் இல்லாம இருந்தா இந்த ஊருக்காரங்க விரட்டி விட்டுருவாங்க. அப்படித்தான் அந்த அம்மாவை அந்த ஊர் மக்கள் விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி எங்க போனான்னு தெரியலன்னு இந்த கிளவி சொல்லிட்டு இருக்கும். இவளு வந்ததுக்கு அந்த லேடியோட பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு என்னாச்சுங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா. அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா நைட்டு வீட்டுல வேற ஆண்டி பாட்டு கேட்டுட்டு இருப்பான். இவன் வேற லவ் மூட்ல இருப்பானா, அதனால பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி வீட்டுக்கு வெளியே உடம்பு முழுக்க கோணி துணியை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டு ஒருத்த வந்துட்டு இருப்பான். அப்ப அதே கோணி துணி போட்டவன் இவனோட அம்மா ரூமுக்கே போயிடுறா. அப்ப பக்கத்துல வந்தது இவ்வளவு பதறி போயிரா. என்னடா பார்த்தா செத்து போன மந்திரவாதி தான் இங்க பேயா வந்திருப்பானா. இவ்வளவு கண்ணை மூடி திறந்து பார்த்தா அந்த பேய காணும். அதே நேரம் ஆண்டி வேற வெளியே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பானா. திடீர்னு அந்த ரேடியோ ஆஃப் ஆயிரும். இவனு என்னடா சொல்லி பாத்துட்டு இருக்க. அதே நேரம் பார்த்தா உள்ள அம்மா பக்கத்துல அந்த பேய் பக்கத்துல உட்காருமே. இதை பார்த்து இவ அலற, இந்த அலற சத்தத்தை கேட்டுமே ஆண்டியோட அக்காவும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த ரூமோட ஜன்னல் வேற திறந்து இருக்குமா. இது ஆண்டி வேற குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப அம்மா எங்கடா பார்த்தா அந்த ரூமோட முக்குல உட்காந்து அழுதுட்டு இருப்பா பயந்து போய். இதை மகக்காரி பாத்துடுறா. அப்ப அம்மாக்காரி வேற அந்த மந்திரவாதியோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருப்பாளா. இதை ஆண்டி கேட்டுறான். அப்பதான் ஒரு பிளாஸ்பேக்ல யோசிச்சு பார்ப்பான், அந்த மந்திரவாதி உடம்பு அடக்கம் பண்றதுக்காக போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒரு சில ஆளுக்கு சொல்லிருப்பாங்க போல, சாத்தான வழிபடுறவங்களை அடக்கம் பண்ணாலும் அந்த பூமி ஏத்துக்காது, அவங்க திரும்ப பேயா வருவாங்கன்னு அந்த கூட்டத்துல ஒருத்தன் சொல்லிருப்பான் போல. இதை நினைச்ச பார்த்து என்ன மண்ணா கால விடிஞ்சதுமே அந்த மந்திரவாதி வீட்டுக்கு தான் போவான். அங்க போய் பார்த்தா அந்த ஆவிகள் அடைச்சு வச்ச ஒரு பாட்டில் கிடக்கும். அதை இவன் பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த மந்திரவாதி பொண்டாட்டி வேற பின்னாடி வந்துறாளா. அப்ப இவனை பார்த்தது அவளை ஓடி போக இவன் அதை பாத்துறானா. இவனு வேகமா ஓடி போய் அவளை பிடிச்சிடறான். அப்பதான் சொல்லுவான், நேத்து நைட்டு உன்னோட புருஷன் தான் பேயா மாதிரி எங்க அம்மாவை பயன்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுமே. இதை கேட்டது அவளை திட்ட ஆரம்பிச்சிடா. அவன் செத்து போயிட்டான், அவன் எப்பறம் உயிரோட வர முடியும் பேயா வர முடியும் இவனு சொல்லுவானா. அதெல்லாம் விடுங்க, அவரை பிதச்சட எங்கன்னு கேட்டா அதுவும் அந்த காட்டுக்குள்ளதான் அவனை பிதைச்சிருக்காங்க, நீனே போய் கண்டுபிடின்னு அவ போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஆண்டி என்ன செய்யறா, அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். இவன் அந்த காட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி போயிட்டு இருப்பானா. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவனோட அக்காக்காரி என்ன செய்யறா, அந்த லேடியை தேடி அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் காட்டுக்குள்ள போனவன் கடைசி
கடைசி அந்த மையத்தையும் பாத்துறான் போல. அந்த மையத்தை பார்த்தா புழுக்க யார தோண்டி போட்டிருக்கு. ஆனா உள்ள அந்த பணமும் இருக்காது. இதை பார்த்து இவன் சாக்காயிரான். அப்ப அம்மா நேத்து சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவ போன இடத்துல ஏதோ கண்டுபிடிச்சிட்டாவல. உடனே தகவலை சொல்லலாம்னு சொல்லி போன் ஆன் பண்ணா போன் வேலை செய்யாது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறா, அக்கா காரி வேற வீட்டுக்கு வந்துடுறா. வந்தது அம்மாவை தான் தேடி பாப்பா. ஆனா அம்மா காரி ஒரு பீரலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. இதை பார்க்காம இவ்வளவு அந்த ரூம் இந்த ரூம் சொல்லி எல்லாரும் தேடி பார்த்தாலும் அவ அம்மாவை காணும். கடைசியா கிச்சன் கிட்ட போனதுமே யாரோ இவ்வளவு தாக்க வர மாதிரி இருக்கு. ஆனா அது யாரு ஏன்னு நமக்கு காட்டல. ஆனா அதை பார்த்து இவ ரொம்ப பயந்துட்டு இருப்பாளா, வேண்டா வேண்டான்னு கதறிட்டு இருப்பா. யாரோ இவ்வளவு தாக்குற மாதிரி காட்டி கட் பண்ண அந்த பக்கம் பார்த்தா ஆண்டி வேற காட்டுக்குள்ள வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். அதே நேரம் அன்னைக்கு நைட்டு இவளோட அம்மா பக்கத்துல அந்த கோணி பேய் நின்றுட்டு இருக்கும். ஆனா அந்த பேய் என்ன செஞ்சுன்னு தெரியல. இவ முழுக்க அதோட கட்டுப்பாட்டுல இருப்பாளா. அப்ப அந்த பேய் அம்மா கறிய தூக்குல தொங்க சொல்லுமா. இவ்வளவு அதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப ஆண்டி வேற வீட்டுக்கு வந்துறானா. வந்தது அம்மாட்ட பேசலாம் போனா அம்மா கறிய கதை போட்டுட்டு திறக்க மாட்டா. அப்ப அம்மா உள்ள ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சு இவன் அந்த கதை உடைச்சிட்டு இருப்பான். உள்ள இவ வேற கழுத்துல அந்த கைத்தா மாட்டிக்கிறா. அதே பக்கத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கும். இவன் அந்த கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க அம்மாவை காணும். இதை பார்த்து இவன் ரொம்ப பதறி போக அதே நேரம் சன்னல் கிட்ட இருந்து கத்திட்டு இருப்பான். கடைசியா அம்மா கறி எங்க போனானே தெரியல. அடுத்ததா பார்த்தா இவனோட அக்கா கறி மயக்கத்துல இருப்பா. அதே நேரம் லவ்வர் தான் அவ தலைக்கு ஈர துணி வச்சிருப்பாளா. என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா நான் வந்து பாக்கல வீட்டுல மயங்கி கிடக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், என்னோட வீட்டுக்கு போலான்னு இவங்க ரெண்டு பேருமே இவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. அங்க போய் பார்த்தா இவனோட லவ்வரோட அம்மா தான் கதவு திறக்கும். இவங்களும் உள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுல ஏதோ ஒரு ரூம்ல இவளோட அக்காவை படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் இவளோட அம்மா கரை கேப்பா, ஆண்டியோட அம்மா தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல, அதனால என்ன ஏது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு கேட்டா இவனை இல்லன்னு சொல்லுவான். நான் என்னத்த சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு இவனு புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவன் அக்கா கறியை படுக்கப்பட்ட அவங்க ரூம் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பானா. அப்ப யதார்த்தமா அக்கா கறி உசும்ப. அப்ப இவனு பக்கத்துல போய் அக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ இருக்கிற இடத்துல ஒரு பேக்க வேற இருக்கும். அது கீழே விழுந்தமே எடுத்து போய் பார்த்தா அந்த டைரிக்குள்ள போட்டோ இருக்கும். அதே நேரம் என்ன செய்யறான், அதை பார்த்ததுமே ஒழுங்கா தெளிவாலேன்னு சொல்லி ஒரு 2 போட்டோ இருக்கும் போல. ஆனா ஒரே மாதிரி இருக்கும். அந்த போட்டோவில தான் இவனோட அப்பா அம்மா இருப்பாங்க, கூட நடுவுல ஒருத்தி இருப்பால. அது யாரு என்னன்னு தெரியாம மங்கள இருக்கும்ல. அதே மாதிரி இன்னொரு போட்டோ இருக்கும் போல. இது ஒழுங்கா தெரியலன்னு சொல்லி நினைச்சான். அங்க இருக்க அந்த லைட்ல பார்த்தா அப்பதான் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப சாக்காயிரம். என்னடா பார்த்தா அந்த போட்டோல இருக்க வேற யாரும் இல்ல, இவன் லவ்வரோட அம்மா தான். அதே நேரம் உடனே டைரி பரட்டி பார்த்தா லைலாங்கிறது இவ தான். அதே நேரம் அந்த லைலாங்கிற பேரை மாத்தி தான் இவங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராங்களே, அந்த ஹோட்டல் பேரு ரத்னா. இதை பார்த்தது இவனுக்கு பித்து பிடிச்சிருது. என்ன பண்ணுன்னு தெரியாம தலையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குமா. உடனே அங்க இருக்க அந்த வாஸ்பேஸ்ல வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அப்ப முன்னாடி இருக்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குமா. அது திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பாட்டல் இருக்கும். இவனோட வீட்டுல இருந்து அந்த மந்திரவாதி ஒரு பாட்டல் எடுத்திருப்பானே, அதே பாட்டல் இங்க இருக்கும். இவன் அதை எடுத்து வச்சுக்கிறான். அதே நேரம் ஆள் வரும் தெரிஞ்சதுமே அங்க இருக்க அந்த சோப்பால இவன் தூங்குன மாதிரி நடிச்சிருவானா. அந்த நேரம் இவன் லவ்வரோட அம்மா தான் வந்து அந்த வீட்டோட கதவை போட்டிட்டு போயிடுறான். இவன் அதை பாத்துறான். அவ போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறான், நேரம் இவன் லவ்வர் ரூமுக்கு தான் போவான். அங்க கதவை தட்டும், அவளும் வெளியே வந்துடும். என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா எனக்கு இங்க எதுவுமே சரியா படல, நான் என் அக்காவை கூட்டிட்டு நான் வெளியே போறேன், அதுக்கு ஒரு உதவி பண்ணு, நான் சொல்றது கேளு, என்ன நம்பும் சொல்லவும் உங்க அம்மா கிட்ட தான் இந்த கதவோட சாவி இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்து சொல்லவும் இவளு என்ன செய்யறா, அவ அம்மா கிட்ட இருக்க சாவி எடுக்கிறதுக்காக இவளு உள்ள போயிடா. அதுக்கப்புறமா சாவி எடுத்துட்டு வந்ததுமே இவங்க 2 பேரும் கதவை திறக்கிற அதே நேரம் பார்த்து இவளோட அம்மாக்காரி வந்துடுறா. வந்தது இந்நேரம் எங்க போறியன்னு சொல்லுமே இவன் இதை கேட்டது சாக்காயிடுறான். அப்ப அந்த மவக்காரியை கூப்பிட்டதுமே பக்கத்துல போனது அவகிட்ட சாவியை பிடுங்கி அவ கண்ணத்துல ஒரு அடி. அவளை அடிச்சுட்டு உள்ள போயிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன செய்யறான், அவ பக்கத்துல போனதுமே எங்க அம்மாவை எங்கன்னு கேக்குமே. அப்பதான் பாத்தீங்கன்னா சடனா பின்னாடி இருந்து யாரும் அடிக்கிறாங்க. இவனு மயக்கப்பட்டு விழுந்துறான். யாராம் பார்த்தா இவனோட லவ்வர் தான். மொத்தத்துல இவங்க 2 பேருமே கூட்டுக்கலவனுங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாம போச்சு. ஆனா எதுக்காக நம்ம ஹீரோட குடும்பத்தை இப்படி பழி வாங்குறாங்கன்னு தெரியல. அது போக போக தான் தெரிய வரும். இது மட்டுமா, இனிதான் அடுத்தடுத்து தரமான ட்விஸ்ட்லாம் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருங்க. அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோவை ஏதோ ரூம்ல கட்டி போட்டிருப்பாங்க. இவன் நல்ல மயக்கத்துல இருப்பானா. அப்ப இவனோட லவ்வர் தான் மூஞ்சில தண்ணி ஊத்துமே. இவனை முழிச்சிடறான். முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இவரோட அக்கா காரியும் இருப்பா. என்ன நடக்குன்னு தெரியாம இவனும் திக்கி திணறிட்டு இருக்க. அப்பதான் இவங்கள பார்த்து எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் ஒரு பிளாஸ்பேக். அந்த பிளாஸ்பேக்ல பார்த்தா ஆண்டியோட அம்மாவும் ஆண்டியோட லவ்வரோட அம்மாவும் ஃப்ரெண்டு போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாருங்க, ஆண்டியோட அப்பனும் அவன் லவ்வரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா முத அவங்க தான் கல்யாணம் முடிச்சு ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்பதான் அவன் நிறமாசமா இருந்திருப்பா. ஆண்டியோட அம்மா நினைச்சிருக்காங்க இவரோட அப்பனை அவ காதலிச்சிருப்பா போல. அதனால அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட போய் மந்திரத்தை ஓதி சூனிய வச்சுதான் அவகிட்ட இருந்து புருஷனை பிரிச்சிருப்பா. அதனாலதான் அந்த மந்திரவாதி இவனோட அம்மாவை பார்த்து உன்னை பார்த்து 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிருப்பான்ல. அப்ப அந்த 20 வருஷம் முன்னாடி இந்த விளையாட்ட பாத்திருக்கா. கடைசி அவ அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவ அப்பனை அபேஸ் பண்ணி வந்திருப்பா போல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிறந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி காட்டுவா, உன் அம்மா எனக்கு செஞ்ச துரோகம் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வழக்கப்படி கல்யாணம் முடிஞ்சாவோ இல்ல மாசமா இருந்தாவோ புருஷன் இல்லாம இருந்தா அந்த ஊர்க்காரங்க விரட்டிடுவாங்க. நான் பட்ட பாடு உனக்கு தெரியாது. அதை சேர்த்து எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு நான் ஒரு சூனியக்காரியா மாறி வந்திருக்கேன். அன்னைக்கு உங்க அப்பா செத்ததும் என்னாலதான், உங்க அம்மா காணா போனதும் என்னாலதான், இன்னைக்கு நீங்க இப்படி கிடக்கிறதும் என்னாலதான், உங்க குடும்பத்தை மொத்தமா அழிக்கத்தாண்டா 20 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவா. இதை கேட்டது ஆண்டி ரொம்ப சாக்காயிரம். அதோட பார்த்தா இவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருந்தது இவனோட சொந்த அக்காவை தான். அப்ப அந்த லவ்வர் காரி தான் சிரா ஆண்டி பக்கத்துல வந்து அன்பே தேனே லவ்னு புழிஞ்சிட்டு இருப்பாளா. இவ பேசுறத பார்த்து இவனுக்கு செம்மையா கோவம் வேற வந்துட்டு இருக்கும். அதே நேரம் பார்த்தா அந்த வாசல்ல இருந்து இவரோட அம்மா கறி வருவா. ஆனா அவரோட கண்களை பார்த்தா வெள்ளையா இருக்கும். ஏன்னா அந்த சூனியக்காரி பயவுலே தான் இவ அம்மாவை முழுக்க கண்ட்ரோல் வச்சிருப்பாளுங்க. அங்க இருக்க சேர்ல உட்கார வச்சு அவளையும் கட்டி போட்டுறாங்களா. அப்பதான் அந்த சூனியக்காரி என்ன செய்யறா, அவ கையில ஒரு பொம்மை கட்ட இருக்கும்ல, அதை எடுத்து இப்படி தடவுமே ஆண்டியோட அம்மாவும் நார்மல் ஆயிடுறாங்களா. அப்பதான் பார்த்தா இவரோட 2 பிள்ளை இங்க இருக்கிறத பார்த்துமே இவ ரொம்ப கதற ஆரம்பிச்சிரா. அதே நேரம் அந்த சூனியக்காரிட்ட இவ கெஞ்சுவா, என் பிள்ளைகளை விட்டு என் பிள்ளைகள் ஒண்ணு செய்யான்னு எவ்வளவு கெஞ்சுமே. அதுக்கு அந்த சூனியக்காரி எனக்கு பண்ண துரோகத்தோட வழி
டேய் நீனு அனுபவிக்கணும்ல, உன் கண்ணு முன்னாடி உன்னோட பிள்ளைய சாகிறத நீ பார்க்கத்தான் போறேன்னு சொல்லி இவளோட மகிட்ட ஒரு கத்திரிக்கால கொடுத்து ஆண்டியோட அக்காவோட ட்ரெஸ்ஸை பிச்சுட்டு வர சொல்லுவா. அதே மாதிரி அவளும் ஒரு பிச்சுட்டு வந்து இவகிட்ட கொடுக்கும். அவகிட்ட இருக்க ஒரு பாட்டலுக்குள்ள அவளோட துணியை உள்ள வச்சு அந்த பொம்மைக்கு நடுவுல வச்சிடறா. அப்படி வச்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை லேசா தடவுமே அக்கா கறி மயக்கத்துல முழிச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொம்மை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்ட ஆட்ட இந்த அக்கா கறிய காத்துல பறந்துகிட்டு போய் செவத்துல முட்டுவா. திரும்ப அந்த பொம்மை ஆட்டவுமே மறுபடியும் இந்த பக்கம் அந்த பக்கமும் செவத்துல முட்டி முட்டி அவ வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவ வேற துடியா துடிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து அம்மா கறியும் தம்பிக்காரன் அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் அம்மா பண்ண தப்பு தான், அதுக்காக மகளை போட்டு இவ்வளவு கொடுமை பண்றது அது அதோட தப்பு. இது பண்ணதெல்லாம் போதாதுன்னு அந்த சூனியக்காரி கத்தி எடுத்து அந்த பொம்மையோட காலை வெட்டமே அதே மாதிரி இவளுக்கு அந்த காலை வெட்டுப்பட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கும். வழியில துடியா துடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பொம்மையை மேல இருந்து கீழே போடுமே அதே மாதிரி அக்கா கறி கீழே விழுந்துடுறா. அப்படியே இவ மூச்சு பேச்சு இல்லாம கிடப்பாளா. அப்பதான் அந்த சூனியக்காரியோட மகன் என்ன செய்யறா, மறுபடியும் சிசர் எடுத்து வந்து அவ தலையிலிருந்து கொஞ்சமா முடிய வெட்டிட்டு திரும்ப அம்மாட்ட கொடுக்குமே. அம்மா கறி மறுபடியும் பாட்டில சுத்தி அந்த பொம்மையில வச்சரா. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த கட்டையை அந்த முடிய பிடிச்சி தூக்குவோமே இவ கழுத்துல கைத்த போட்டு தூக்கணும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தூக்கி தொங்க விட்டுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம வழியில துடியா துடிச்சிட்டு இருப்பா. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். அதே நேரம் பார்த்தா அம்மா கறி கதறிட்டு இருப்பாளா. அந்த நேரம் பார்த்து இவளும் பேசிட்டு இருக்கும் போதான் அப்ப ஆண்டி வேற அவனோட பேண்ட் பாக்கெட்ல அந்த பாட்டில வச்சிருப்பாங்கள அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு இருப்பான். அதே நேரம் இவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மந்திரவாதி பேய் வேற இங்க வந்ததுமே ஆண்டியோட அம்மாவும் திரும்ப அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த சூனியத்தோட கட்டுப்பாட்டுல போவுமே அந்த பேய்க்கு பின்னாடி இவளும் பின்னாடி போயிடுறா. இதை பார்த்து அக்காவும் தம்பி கதறிட்டு இருப்பாங்களா. அந்த பக்கம் அந்த மந்திரவாதி பேய் என்னடா இவளோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அவனோட கல்லறைக்கே கூட்டு வந்துடுறா. அப்ப அந்த கல்லறையில் தோண்டி போட்டுருக்க குழி அந்த குழிக்குள்ள போய் அவளை படுக்க அதோட கொஞ்சம் கொஞ்சமா மண்ணலி போட்டுட்டு இருக்கும் அந்த பேய் வேற. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த சூனியக்காரி மக இருக்கல ஆண்டி பக்கத்துல வந்ததுமே அவனோட தலைமுடிய படுங்கன்னு வருவாளா. இதான் சாக்குன்னு ஒரு மிதி மிதிச்சிருவான் பாருங்க. அப்படி மிதிச்சதுமே எட்டி போய் விழுந்துடுறா. அதே நேரம் பார்த்து இவனோட கையில அவுத்துறான். இதை பார்த்து அம்மா கறி வேற ஓடி வர இந்த இடத்துல அந்த கட்டுப்பாட்டை இழந்து அக்கா கறி விழுந்துடுறா. அப்ப திரும்ப வந்து இவன் அடிக்க வரும்போது அம்மா கறி ஒரு மிதி அவளும் போய் தூரத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பாருங்க இவரோட வீட்டுல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பான்ல நம்ம ஹீரோ. அந்த பாட்டிலுக்குள்ள பார்த்தா இவங்க 2 பேர் துணி அதுக்குள்ள இருக்கும். அப்ப அங்க எரிஞ்சிட்டு இருக்க அந்த மந்திர தீவுகளை போய் அந்த பாட்டில போட்டுறா. போட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா இவங்க 2 பேருமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சு 2 பேர் கதறிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் மேல எசாயி வந்துறாங்க. அப்படி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போலாம் பார்த்தா பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு அந்த சூனியக்காரி வர திரும்ப ஓடி போய் ஒரு மிதி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க வராங்கன்னா நேர வண்டி எடுத்து அந்த காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அம்மா கறி என்னடா அந்த பிதச்ச இடத்துல இருந்து கையை மட்டும் நீண்டுட்டு இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பா. இவளோட கையை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் ஓடி வந்து என்ன செய்றாங்க அந்த குழியை தோண்டி அம்மாவை எப்படியோ காப்பாத்திறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த சூனியக்காரி வீட்டுக்கு வேற போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்துருது. அந்த எரிஞ்சு போனவங்க உடம்ப என்ன செய்றாங்க பேக் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுறாங்க. அடுத்ததான் இந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேர் என்ன செய்றாங்க அங்க இருக்க அந்த மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. கடைசியா இவங்க 3 பேருமே அந்த சூனியக்காரிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சாங்க. படத்தோட ஆரம்பத்திலே வீட்டுக்குள்ள பேய் இருக்குமே அந்த பேய் ஏவி விட்டது இவங்க தான். அதே நேரம் அந்த மந்திரவாதி செத்ததுக்கு காரணம் இவங்க தான். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா ஆம்புலன்ஸ்ல வேற அந்த எரிஞ்சு போன பணத்தை கொண்டு போயிட்டு இருப்பனா அப்ப சடனா அந்த பணத்துல இருந்து ஒரு கை எந்திரிக்க அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பிள் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.